Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வளர்பிறை சஷ்டி மற்றும் வார விடுமுறை உள்ளிட்ட காரணங்களால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இந்த பக்தர்களின் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? இது குறித்து விரிவான தகவலை தெரிவியுங்கள். வணக்கம் பிரசக்தி. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வளர்பிறை சஷ்டி திதி இணைந்து வந்ததால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து இன்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதிகாலை முதலே பக்தரின் கூட்டமானது அதிக அளவில் காணப்படுகிறது. வார விடுமுறை தினமான இன்று அதிகாலை 4 மணிக்கே கோவில் நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் மூலவருக்கு நடத்தப்பட்டது. முருகப்பெருமானை வழிபட உகந்த நாளாக கருதப்படக்கூடிய வளர்பிறை சஷ்டியும் விடுமுறை நாளும் இன்று இணைந்து வந்ததால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக அண்டை மாநிலங்களான கேரளாவில் இருந்தும் கூட பெரும்பாலான முருக பக்தர்கள் இன்று வருகை தந்திருக்கிறார்கள். கோவிலின் புனித தீர்த்தமான நாளிக்கிணறு மற்றும் கடலில் புனித நீராடி தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. முடி காணிக்கை செலுத்தவும் புனித நீராடவும் சுமார் 2 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்வதற்காக சுமார் 6 மணி முதல் 8 மணி நேரம் வரை நீண்ட வரிசையில் காத்திருந்து முருக பெருமானை தரிசித்து வருகிறார்கள். பக்தர்களின் வருகை அதிகரிப்பால் கோவில் வளாகம் முழுவதுமே மக்கள் கூட்டமாக காட்சியளிக்கிறது. கோவில் வளாகத்தில் உள்ள கலையரங்கில் மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்று தங்களது கலை திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். பக்தர்கள் திரண்டு வந்து இந்த கலை நிகழ்ச்சியை உற்சாகத்துடன் கண்டு வருவதால் திருச்செந்தூர் நகர் முழுவதுமே தற்போது ஒரு விழா கோலமாக காட்சியளிக்கிறது. அது மட்டுமில்லாமல் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று வார இறுதி நாள் என்பதால் பொதுவாக காணப்படக்கூடிய பக்தர்களின் கூட்டத்தை விட இன்று அதிக அளவில் காணப்படுவதால் கூடுதல் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பல மாவட்டங்களிலிருந்தும் பல மாநிலங்களிலிருந்தும் பெரும்பாலான பக்தர்கள் இன்று திருச்செந்தூரை நோக்கி வருவதால் திருச்செந்தூர் நகர் முழுவதுமே தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. காலை முதலே மற்ற மாநில பதிவங்கள் கொண்ட வாகனத்தை இங்கு பார்க்க முடிகிறது. திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பெரும்பாலான பக்தர்கள் இங்கு சாமி தரிசனம் செய்துவிட்டு அருகே இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலுக்கு செல்வது வழக்கம். அந்த சாலை முழுவதுமே மிகுந்த ஒரு போக்குவரத்து நெரிசலால் காணப்படுகிறது. எனவே வார இறுதி நாட்கள் இது போன்ற சிறப்பான நாட்களில் கூடுதல் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கூடுதலாக போக்குவரத்து காவலர்களையும் பயிர் நியமனம் செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வந்திருக்கிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.